வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி பச்சரிசி மாவும் ஒரு கரண்டி கோதுமை மாவும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நமக்கு கூடாது, இந்த கேப்பெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிடலாம். சும்மா 2 கரண்டி தான் எனக்கு மட்டும் ஊற்றினேன், அதனால் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இதில் சுற்றி நம்ம இப்படி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். பொறுமையாக வேக வச்சு பொறுமையாக எடுக்கலாம். எப்படி ஓட்டை ஓட்டையாக அழகாக விழுது பாருங்கள். இதை வந்து நம்ம தேய்க்கக்கூடாது, அப்படி லைட்டாக ஊற்றணும். ரவா தோசை மாதிரியே சூப்பராக இருக்கும். ஒரு கரண்டி அரிசி மாவு, ஒரு கரண்டி கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். இல்லை வெங்காயம்லாம் போடணுன்னா கூட நம்ம போட்டுக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம், மிளகு, ஜீரகம்லாம் போட்டுக்கினா கூட போட்டுக்கலாம். நான் ஒன்றுமே போடலை, ப்ளைனாக தான் சொல்கிறேன். அப்படியே திருப்பி போட்டுடலாம். பார்த்திங்களா, பொறுமையாக எடுத்தால் அழகாக வருங்க. நம்ம வந்து பேக் சைட்லேயும் கொஞ்சம் சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எடுக்கலாம். நல்லா வேகட்டும், நல்லா மொறுன்னு அருமையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி. ஒரு 2 பூண்டுமும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஆல் பர்பஸ் மிளகாத்தூளும் இடித்து சால்ட்டு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தொட்டு சாப்பிட்லாங்க. நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், காரசாரமாக நல்லாயிருக்கும். எடுத்துடலாம். பாருங்கள், தோசை அருமையாக எடுத்தாச்சு. அடுத்தது இன்னும் ஒரு தோசை ஊற்றலாம். அதையும் ஊற்றி 2வது தோசை ஊற்றியாச்சு. நான் 2 தோசை தான் சாப்பிடுவேன். எனக்கு கரெக்டாக ஒரு கரண்டி போட்டு கரெக்டாக வந்திருக்கு. லைட்டாக மேலே தடவிட்டு நல்லா வேக வச்சு பொறுமையாக எடுத்தோம்னா அருமையாக வரும். இதில் நம்ம இந்த சட்னி இடித்த பாருங்கள், 2 பூண்டு பல், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் தான். இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தோசைக்கும் அந்த சட்னிக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா மரம்னு அருமையாக வந்துடும். ஆஃப் பண்ணிடலாம், அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். இந்த சட்னியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், தோசை சூப்பராக 2 தோசை ரெடி ஆகிடுச்சு. நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப செம்ம டேஸ்டியாக இருக்கும். எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரமாதமாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.